Hello everyone, நான் உங்க தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வெக்டர் சப்ட்ராக்ஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு வெக்டர்ஸையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எப்படி ரெண்டு வெக்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறது? அது ஸ்கேலராக இருந்தால் ஈஸியாக நம்பர்ஸ் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். பட் இட்ஸ் வெக்டர் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷன் இருக்குது ஸ்பேஸில். ஸோ அப்போ இரண்டு வெக்டர்ஸை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது மேத்தமெட்டிக்கலி அப்படின்ற நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Let me start with this. இது ஏன்ற ஒரு வெக்டர்னு வச்சுக்கோங்க. இது பின்ற இன்னொரு வெக்டர். ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ்க்கு இடைப்பட்ட ஆங்கிளை தீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ரிசல்டன்ட். இது எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் யூஸ் பண்ணி எப்படி ரெண்டு வெக்டர்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்ற நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே ஐடியா தான் சப்ட்ராக்ஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் வித் லிட்டில் மாடிஃபிகேஷன். நம்ம ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ வெக்டர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக மறுபடியும் அடிஷனே பண்ண போகிறோம். பட் வித் ஒன் லிட்டில் டிஃப்ரென்ஸ். இந்த டைம் நம்ம பி வெக்டரை ஆட் பண்ணலை, மைனஸ் பி வெக்டர் ஆட் பண்ண போகிறோம் ஏ வெக்டரோட. ஸோ இது எப்படி நம்ம கேரி அவுட் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் இது ஏ வெக்டர். ஓகே, இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். இந்த பி வெக்டரை மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? மைனஸ் பி வெக்டர் கிடச்சிடும். கரெக்டா? இந்த பி வெக்டரை மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்ற இந்த வெக்டரை மைனஸ் ஒன்னுன்ற ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறப்போ அதே மேக்னிடியூட் உள்ள ஒரு வெக்டர் கிடைக்கும். பட் அதோட டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இது பி வெக்டர்னா, ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி அ மைனஸ் பி வெக்டர். எக்ஸாக்டாக அந்த வெக்டருக்கு 180 டிகிரி ஆங்கிள் டேர்ன் ஆகிட்டு இன்னொரு வெக்டர் கிடச்சிடும். அதாவது பின்ற ஒரு வெக்டரோட மைனஸ் ஒன்னுன்ற ஒரு ஸ்கேலரால் அதை மல்டிப்ளை பண்ணுறப்போ அந்த பி வெக்டர் 180 டிகிரி இன்வெர்ட் ஆகி மைனஸ் பி வெக்டராக மாறிடும். ஸோ இப்போ இது ஏ வெக்டர், இது பி வெக்டர். இது ரெண்டையும் நம்ம வெக்டோரியலில் ஆட் பண்ண போகிறோம். அகெயின் we are going to do the addition. ஸோ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறப்போ ரிசல்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர், இது ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணுறோன்னா the resultant is going to be the closing side of the triangle but pointed in the opposite order. இதானது ரிசல்டன் தென். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம கிராஃபிக்கல் நம்ம இண்டிகேட் பண்ணட்டோம். பட் இது எப்படி அனலிட்டிக்கலாக எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்போது ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ நம்ம ஆட் பண்ண போகிற டூ வெக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் அண்ட் மைனஸ் பி வெக்டர். இது ரெண்டுக்குமான இடைப்பட்ட ஆங்கிள் பாருங்கள். ஏ வெக்டருக்கும் மைனஸ் பி வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிள், அதாவது ஏ வெக்டரோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இதுதான். திஸ் இஸ் ஏ வெக்டர். ஓகே, இது ஏ வெக்டர்னு வச்சுக்கோங்க. இது மைனஸ் பி வெக்டர். இது ரெண்டு இடைப்பட்ட ஆங்கிள் என்னது? இட்ஸ் எ தீட்டா. இந்த டோட்டல் ஆங்கிள் என்னது? இந்த டோட்டல் ஆங்கிள் இட்ஸ் 180. 180 இந்த தீட்டா போக ரிமைனிங் ஆங்கிள் என்னது? 180 மைனஸ் தீட்டா. அப்போ ஏ வெக்டருக்கும் மைனஸ் பி வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் என்னது? 180 மைனஸ் தீட்டா. இப்போ இந்த ரெண்டு வெக்டர்ஸ்க்கு நம்ம வாட் ஆர் த ரிசல்ட்ஸ் வி காட் ஃபார் த ப்ரீவியஸ் டெரிவேஷன்? தி சேம் ரிசல்ட்ஸ் கேன் பி அப்ளைட் ஹியர் ஆல்சோ. அப்போ இங்கே ரெண்டு வெக்டர்ஸ் ஆட் பண்ணுறோன்னா அதோட ரிசல்ட்டோட எக்ஸ்பிரஷன் ஜென்ரலாக என்ன பார்த்தோம்? ப்ரீவியஸ் கேஸில் ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டையும் ஆட் பண்ணோம். அது ரெண்டு கட்டப்பட்ட ஆங்கிள் தீட்டாவாக இருந்தது. அப்போ ரிசல்ட்டனோட ஃபார்முலா என்ன வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டான்னு வந்தது. பட் இங்கே ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் ஆட் பண்ணல. ஏ வெக்டரையும்
மைனஸ் பி வெக்டரையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டு கிடப்பட்ட ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா தான். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab காஸ் தீட்டா, தீட்டாவுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம். எஸ், ஏ வெக்டருக்கும் மைனஸ் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஸோ அந்த வேல்யூ நான் இங்கே போட்டுக்கிட்டேன். நீங்கள் கேட்கலாம் இங்கே அப்போ மைனஸ் பி வருமானு. நோ, வி டோன்ட் ஹேவ் டு புட் த மைனஸ் ஹியர். பிகாஸ் நம்ம இங்கெல்லாம் எடுக்கிறப்போ சிம்பிளி ஏ வெக்டரோட வேல்யூ, பி வெக்டரோட வேல்யூ, அகெயின் ஏ வெக்டரோட வேல்யூ, பி வெக்டரோட வேல்யூ அண்ட் காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த ஏ வெக்டர் அண்ட் மைனஸ் பி வெக்டர் அதான் எடுப்போம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் எல்லா இடத்துலையும் ப்ளஸ் தான் வரும். ஸோ இப்போ ரிசல்ட்டனோட வேல்யூ என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா வி காட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் 180 மைனஸ் தீட்டா, cos 180 minus theta அப்படின்றது it's a minus cos theta equal. So we got minus 2ab cos theta equal ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் ரெண்டு வெக்டர்ஸை சப்டாட் பண்ணுறோன்னா அதோட ரிசல்டன்டோட எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபார் டிஃப்ரெண்ட் சினாரியோ ரிசல்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம இன்னொரு ஜென்ரல் கேஸையும் பார்த்துடலாம். அப்போ ரிசல்டனோட வேல்யூ இது. ரிசல்டன்ட் ஏ வெக்டருக்கு என்ன ஆங்கிள் மேக் பண்ணுன்றதை நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துருப்போம் இல்லையா ப்ரீவியஸ் கேஸில் அடிஷனில். அதே மாதிரி இங்கேயும் ரிசல்டன்ட் ஏ வெக்டருக்கு மேக் பண்ண ஆங்கிளை ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். இந்த ஆல்ஃபா எப்படி கெட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கேஸில் அடிஷன் கேஸில் நம்ம என்ன பார்த்துருப்போன்னா tan ஆல்ஃபா ஈக்குவல் டு b sin theta by a plus b cos theta போட்டிருப்போம். பட் இங்க தீட்டாவோட ரோல் எல்லாத்தையும் எது ப்ளே பண்ண போகுது? 180 மைனஸ் தீட்டா ப்ளே பண்ண போகுது. ஸோ எங்கெல்லாம் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் ஐ கேன் ரீப்ளேஸ் த தீட்டா வித் 180 மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ tan ஆல்ஃபா என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா b sin 180 மைனஸ் தீட்டா. sin 180 minus theta அப்படின்றது it's literally sin theta, but cos 180 minus theta அப்படின்றது it's a minus cos theta. So a minus b cos theta வந்துரும். So tan alpha equal to this. So alpha equal to tan inverse of b sin theta by a minus b cos theta வந்துரும். So இந்த angle தான் இந்த resultant a வெக்டருக்கு மேக் பண்ண போகுது. Okay, is it possible for you to understand this, right? இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு நம்மளால என்னெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரைட் நவ் ஒரு பாடி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு வெலாசிட்டியில் ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்கு. இது விஏன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பாடி அதே டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதை விபின்னு வச்சுக்கோங்க. இப்போ the velocity of the body A with respect to B நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா, this is called as relative velocity. அதாவது பியோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ ஏ என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகும் அப்படின்றது தான் நம்ம வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த பியோட ஃப்ரேமில் இருந்துட்டு நம்ம பார்க்குறப்போ ஏ என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பர்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுக்கு இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்னு பாருங்க. that resultant is equal to simply என்ன வந்துரும்னா VA squared plus VB squared minus 2VA VB cos theta ன்னு எழுதிக்கலாம் ஜென்ரலா. VA squared VB squared minus 2VA VB cos theta எழுதிக்கலாம். இங்கே தீட்டான்றது விஏக்கும் விபிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள். ஓகே, ஸோ இங்கே விஏக்கும் விபிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னது? இட்ஸ் 0 பிகாஸ் விஏவும் விபியும் சேம் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த தீட்டா ஓகே 0 ஆயிரும். காஸ் 0 இஸ் 1. ஸோ அப்போ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் என்னவாயிரும்? VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர்
minus 2VA VB ன்னு வந்துரும். So which can be replaced with VA minus VB the whole square ன்னு எழுதிக்கலாம். இந்த square root cancel off ஆச்சுன்னா we got a VA minus VB ன்னு வந்துரும். So this is the velocity of the A with respect to the B. இந்த மாதிரி relative velocity based questions கேக்குறாங்கன்னா you can directly use this idea. Okay, suppose imagine பண்ணுங்க consider பண்ற இந்த ரெண்டு பாடியில ஒரு பாடி இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. This is the velocity of the A, but second body இப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. This is the velocity of body B. Okay, இப்போ இது ரெண்டு கடைப்பட்ட relative velocity என்னன்னு பார்த்தீங்கன்னா you can use the same formula. Velocity of A with respect to B equal to root of VA squared plus VB squared minus 2VA VB cos theta. இங்க VAக்கும் VBக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்ன? see VA இப்படி இருக்கு, whereas VBன்றது ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அப்போ VA என்ற வெக்டருக்கும் VB என்ற வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் இட்ஸ் 180 டிகிரி. அப்போ இங்கே டீட்டாக்கு பதில் 180ன்னு போட்டிங்கன்னா cos 180 is the -1. So what we got is VA squared plus VB squared. Cos 180 is the -1. So முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். we got a 2VA VBன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா VA plus VB the whole square root of வந்துரும். இந்த root இந்த square root will get cancelled. அப்போ என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா velocity of the A with respect to B ன்றது it's simply VA plus VB. I hope that you can able to understand this idea so clearly, right? Next idea பாருங்க. Suppose consider பண்ண அந்த ரெண்டு பாடியில ஒரு பாடி இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு with some velocity, இன்னொரு பாடி இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ velocity of A, velocity of B இது ரெண்டு கிடைப்பட்ட ஆங்கிள் பாருங்களேன். அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கிடைப்பட்ட ஆங்கிள் இட்ஸ் 90 டிகிரி. இப்போ இது ரெண்டு கிடைப்பட்ட ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி கெட் பண்ணுவீங்கன்னா அதே ஃபார்முலா தான். velocity of the A with respect to B equal to root of VA squared plus VB squared and what we got minus 2VA VB cos 90. cos 90ன்றது 0. இந்த whole parameter 0 ஆயிரும். So we got root of VA squared plus VB squared வந்துரும். அப்போ இந்த கேஸை பொறுத்தவரை the body A ஓட velocity with respect to B's perspective, B ஓட perspectiveலேருந்து பார்க்குறப்போ இந்த velocity தான் A மூவ் ஆகிட்டு இருக்கும். Is it possible for you to understand this whole idea clearly, right? இப்போ இந்த ஐடியாஸை நம்ம இன்னும் கிளியராக எம்பசைஸ் பண்ணுறதுக்காக சில கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ், ரெண்டு வெக்டர்ஸ் இருக்கு. அந்த வெக்டர்ஸை A அண்ட் Bன்னு வச்சுக்கலாம். ஏவோட வேல்யூ 5 நியூட்டன், பியோட வேல்யூ 10 நியூட்டன். இது ரெண்டு கிடைப்பட்ட ஆங்கிள் 37 டிகிரி. தென் A வெக்டர் மைனஸ் B வெக்டர் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ A வெக்டர் மைனஸ் B வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் minus 2AB cos thetaன்னு வந்துடும். ஸோ இங்கே A ஸ்கொயரோட வேல்யூ 10 ஸ்கொயர், B ஸ்கொயரோட வேல்யூ 5 ஸ்கொயர் minus 2 into 10 into 5 into cos 37. இதை சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும் உங்களுக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வரும்னு பாருங்க. 100 plus 25 minus 20 into 5 100 again 100 and cos 37, 3 4 5 triangle, 3 4 5 triangle, this angle must be 37. So cos 37 அப்படின்றது 4/5 equal, so it's a 4/5, 80.
So what we got, 100 minus 80, 200, sorry, 100 minus 80, 20, 20 plus 25, it's a 45. Root 45 வந்துருச்சு. So root 45 must be the solution. இதை வேற எப்படி எழுத முடியும்னு பாருங்க. 9 5s are 45, right? So it's like a 3 root 5 ன்னு எழுதிக்கலாம். 3 root 5. It must be the solution then. இந்த கொஸ்டின் பாருங்க. A ball is moving towards wall with some velocity. ஒரு பால் வந்து வாலை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு. என்ன வெலாசிட்டி இல்லைன்னா 20 மீட்டர் பை செகண்ட் வெலாசிட்டியில். அண்ட் வாலில் மோதிட்டு டிஃப்ளெக்ட் ஆகிட்டு திருப்பி ஒரு அந்த இன்சியல் டைரக்ஷன் இதுதான் இல்லையா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரிட்டர்ன் வருதான் அந்த மாதிரி அதே ஸ்பீடில். Find the change in magnitude in velocity. இதான் கொஸ்டின். ஓகே, இன்சியல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன் நம்ம ஐ கேப்னு வச்சுக்கலாம். அப்போ இன்சியல் வெலாசிட்டி என்னது, இன்சியல் வெலாசிட்டி வெக்டர் ஈக்குவல் டு வேல்யூ வந்து 20, டைரக்ஷன் இஸ் ஐ கேப், ஸோ 20 ஐ கேப். ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு பாருங்க. ஃபைனல் வெலாசிட்டி ஃபைனல் ஸ்பீடும் 20 தான், பட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு த ஐ கேப். பிகாஸ் ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்கு, ஐ கேப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் -20 ஐ கேப். ஸோ அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இன்சியல் வெலாசிட்டி. we got a -40 ஐ கேப்னு வந்துடும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இட்ஸ் சிம்பிளி 40 then. ஸோ 40 மீட்டர் பை செகண்ட் must be the solution. Next question பாருங்க. Find the magnitude of change in velocity. Okay, இன்சியல் வெலாசிட்டி நம்ம இந்த டைரக்ஷனை ஐ கேப்னு எடுத்துக்கலாம், இந்த டைரக்ஷனை ஜே கேப்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷனை ஐ கேப், வெர்டிக்கல் டைரக்ஷனை ஜே கேப் எடுத்தாச்சு. அப்போ இன்சியல் வெலாசிட்டி வெக்டர் பாருங்க. இன்சியல் வெலாசிட்டி வெக்டர் என்னது, 5 ஐ கேப். ஃபைனல் வெலாசிட்டி வெக்டர் என்னது, 5 ஜே கேப். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னது, இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி வெக்டர் மைனஸ் இன்சியல் வெலாசிட்டி வெக்டர், தட் இஸ் 5 ஜே கேப் மைனஸ் 5 ஐ கேப்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டர். அண்ட் இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 5 squared plus 5 squared, it's like 25 plus 25 root 50. So root 50 எப்படி எழுதிக்கலாம், 25 into 2 எழுதிக்கலாம். That is 25 into 2, so that is 5 root 2 equal. So this must be equal to the change in velocity vector. ஸோ del v யோட வேல்யூ என்ன வந்துருச்சுன்னா 5 root 2 மீட்டர் பை செகண்ட் வந்துருச்சு. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி நம்ம ஈஸியாக கெட் பண்ணிட்டோம் இந்த ஐடியாஸை வச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில், சாரி ஸ்பீட் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மொமெண்ட்டில் அதுக்கு என்ன ஸ்பீடு இருந்ததோ அட் எனி லேட்டர் மூமெண்ட் அதோட ஸ்பீடு என்னது, சேம் வி தான், பட் டைரக்ஷன் மட்டும் மாறிட்டே இருக்கு மொமெண்ட் டு மொமெண்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 60 டிகிரி ஆங்கிள் கேப்பில் இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஏபின்ட்டு சர்க்கிளில், அந்த மொமெண்ட்டில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன், இதை கிளியராக பாருங்க. இப்போ இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வி நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன், திஸ் எ வி. அதே மாதிரி இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வி நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன், திஸ் எ வி. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் என்னவா இருக்கணும், இது ரெண்டோட பொசிஷன் வெக்டருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் நமக்கு தெரியும், இட்ஸ் 60. இதுக்கு பர்பெண்டிகுலர், இந்த பொசிஷன் வெக்டருக்கு பர்பெண்டிகுலர் இந்த வெலாசிட்டி வெக்டர், இந்த பொசிஷன் வெக்டருக்கு பர்பெண்டிகுலர் இந்த வெலாசிட்டி வெக்டர்.
அப்போ இந்த 2 பொசிஷன் வெக்டர் கிடைப்பட்ட ஆங்கிள் 60 இருக்க பட்சத்துல இது ரெண்டோட வெலாசிட்டி வெக்டர் கிடைப்பட்ட ஆங்கிள் என்னது 60 தான். ஸோ அப்போ ஆப்வியஸா இது 60 டிகிரி தான். ஸோ அப்போ இது இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர், இது ஃபைனல் வெலாசிட்டி வெக்டர். இட் மஸ்ட் பி த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டர் del v. அதாவது இனிஷியல் பிளஸ் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல். ட்ரையாங்கிளாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு del v கிடச்சிருச்சு. del v யோட வேல்யூ தான் வேணும் நமக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இதை பைசெட் பண்ணுங்க ஆங்கிளை. இதை பைசெட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 30 டிகிரி. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாடரேட்டாக வரைகிறேன்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ரீட்ரா பண்ணுறோன்னா இந்த டயக்ராம் வில் லுக்ஸ் லைக் திஸ். இது v, இதுவும் v. ஸோ இந்த ஆங்கிள் இது del v அண்ட் இது ஆங்கிள் பைசெக்டர், இது 30. இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். இது வினா, ஓகே, வியோட இந்த ப்ரொஜெக்ஷன் என்ன வரும்? இட்ஸ் a v sin 30. அதே மாதிரி இது வினா இந்த ஆங்கிள் என்னது 30. ஸோ அப்போ இதுன்னு வந்துடும், இட்ஸ் a v sin 30. அப்போ del vன்றது எதுக்கு ஈக்குவல்? del v is equal to 2v sin 30க்கு ஈக்குவல். sin 30 வேல்யூ no, it's a 1/2. So 2v into 1/2. The 2 will get cancel. So del v is equal to v ன்னு வந்துடும்.